அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியினுடைய குரு பயிற்சி பலன்களை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவும் நல்ல மாற்றமாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. ஏன்னா இயற்கையிலேயே குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சுபராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சியிலேயாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்காதா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு எண்ணமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிதுன ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள். கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசியினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சில மாற்றங்களும் வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும், இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்குது, அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இப்போ கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசினருக்கு எந்த பாவகத்தில் பயிற்சியா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலேயே கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ மேஷ ராசி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு 11வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கும் பொழுது எந்தெந்த பாவகங்களை மிதுன ராசிக்கு அது பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாக 5, 7, 9. அப்போது மேஷ ராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கு பார்க்கக்கூடிய அந்த பாவகங்கள் அப்படிங்கிறது 5, 7, 9 அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், இந்த 3 பாவகங்களை லாபஸ்தானத்திலிருந்து குரு பார்த்துருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தையும், 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் அது பார்த்துருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு முயற்சியின் மூலமாக லாபங்களை அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இருந்திருக்கும். அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வம், குழந்தைகள், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து, இது மாதிரியான விஷயங்கள் இந்த 5ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களத்திரஸ்தானம் தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே இந்த 7ஆம் பாவகம் தான். இது சார்ந்த விஷயங்கள்ல இந்த குருவனுடைய பார்வை இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால நல்ல சுபத்துவமான ஒரு மாற்றங்களை கடந்த ஆண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிதுன ராசிக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல திசாபுத்தி சரியில்லாத மிதுன ராசியினருக்கு மட்டும் ஒரு சில மாற்றங்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு சில பாதிப்புகளையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்திருக்கும். அது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தின் படி நடக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில் சில பாதிப்புகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்தில் பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு அப்படிங்கிறது இந்த ஆண்டு அப்படிங்கிறது பயிற்சியாக இருக்குது. அப்போது இந்த மிதுன ராசியினருக்கு இது எந்த பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசியாக வரக்கூடியது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 12வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அப்போது இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்தில் பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு இருக்கும் பொழுது மிதுன ராசிக்கு அது விரயஸ்தானமாக வருது. அப்போ விரய குருவாக வரக்கூடிய இந்த ஆண்டு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் நற்பலன்களையும் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு எந்தெந்த பாவகங்களை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறது குருவினுடைய பார்வையாக இருக்கக்கூடியது. அப்போது விரயஸ்தானத்திலிருந்து குரு எந்தெந்த பாவகங்களை பார்க்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு அது 4ஆம் பாவகத்தையும், 7ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு அது 6வது பாவகத்தையும், 9ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு அது 8ஆம் பாவகத்தையும் பார்க்குது. அப்போ குருனுடைய பார்வை இந்த ஆண்டு குரு பயிற்சியில் விரய குருவாக இருந்து மிதுன ராசிக்கு 4, 6, 8ஆக குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அமையுது. அப்போ இந்த 4, 6, 8ஆகவும் இருந்து 12வது பாவகத்தில் விரய குருவாகவும் வரும் பொழுது கண்டிப்பாக கெடுதல்களை செய்யுமா, பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முழுமையான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. விரய குருவாக வரும் பொழுது கண்டிப்பாக விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசியினருக்கு உண்டு. ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் சுபத்துவராக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் பார்க்கக்கூடிய பாவங்களை நம்ம கவனிக்கும் பொழுது
4ஆம் பாவகம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம். அப்போது இந்த மிதுன ராசியினருக்கு வீடு, வண்டி, வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் பழுதடைந்த வண்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த ஆண்டு கண்டிப்பாக மிதுன ராசியினருக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வீடு, மனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ஆண்டு குரு பயிற்சியில் மிதுன ராசியினருக்கு உண்டு அப்படின்னே தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் பாவகம். அப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நோய், கடன், வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பு, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த 6ஆம் பாவகம் தான் குறிக்குது. அப்போது இந்த 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகத்தில் நோய், கடன், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களை குறித்தாலும் கூட பேங்க் மூலமாக லோன் வாங்கியோ அல்லது மற்றவர்களின் மூலமாக கடன் வாங்கியோ கூட வண்டி வாகனங்களையும் வீடு, மனையையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சுபத்துவமான சில விரயங்களையும் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியினருக்கு கொடுக்கவிருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது நோய், கடனை குறிக்கிற மாதிரியே வேலை வாய்ப்புகளையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் பாவகம் தான். அப்போ தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியினரை விட வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள், இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு இடமாற்றம் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு குரு பயிற்சியில் உண்டு. அப்போ இந்த ப்ரமோஷன் மூலமாக நல்ல ஒரு தனவரவையும் அவங்களால அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 8ஆம் பாவகத்தையும் குரு பார்க்குது. அப்போ 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போது வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் லோன் வாங்கியாவது கடன் வாங்கியாவது அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியினர் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டு குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியினருக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும். அப்போது தசா புத்தி சரியில்லாத ஒரு சிலர் மிதுன ராசியினருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி இது மாதிரியான நல்ல அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா இந்த ஆண்டு குரு பயிற்சியில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் இந்த ஆண்டு அப்படிங்கிறப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் தான தர்மங்களையும் கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். அப்போது இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது 4, 6, 8ஆகவும் 12வது இடத்துல விரய குருவாகவும் வந்தாலும் கூட சுப விரயங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிதுன ராசினர் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விரய குருவாக வரும்பொழுது மற்ற வீண் விரயங்களை தவிர்த்துட்டு சொத்து பத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி என்ன மாதிரி அமைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதன்படி சில வழிபாட்டு முறைகளையும் தான தர்மங்களையும் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த மிதுன ராசினருக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறப்போ புதன்கிழமையிலையும் வியாழக்கிழமை நாட்கள்லையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். இந்த ஆண்டு சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுனால சிறுவாபுரி முருகன் வழிபாடு அப்படிங்கிறதையும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அப்படிங்கிறது சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.